வணக்கம், வெல்கம் டு டேஸ்டி தவா யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி, பீஸ் புலாவ் வித் வெஜிடபிள் ஸ்டியூ. வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பீஸ் புலாவ் பண்ணிடலாம். அதுக்கு ஒரு குக்கரில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் விட்டுருங்க. நெய் உருகணும். நெய் உருகும்போது 1/2 இன்ச் பட்டை, 2 கிராம்பு, 1/2 டீஸ்பூன் சீரகம், 1/2 டீஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கிறோம். இது கூட ஒரு பிரியாணி இலை சேர்த்துக்கிறோம். இதில் 1/2 கப் அளவுக்கு ஃப்ரெஷ் பட்டாணி சேர்த்துக்கிறோம். 1 கப் ரைஸ்க்கு 1/2 கப் பட்டாணி கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் 1 கப் பாஸ்மதி ரைஸை 1/2 அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதை கழுவிட்டு ஸ்ட்ரெயின் பண்ணி எடுத்துக்கிறோம். அதையும் சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஸ்டவ்வை சிம்மில் வச்சுட்டு ஜஸ்ட் ஒரு மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போது 1 கப் ரைஸுக்கு டோட்டலாக 2 கப் தண்ணி ஊற்றணும். அதில் 1/2 கப் தேங்காய் பாலாக இருக்கணும், மீதி 1.5 கப் நார்மல் வாட்டராக இருக்கணும். டோட்டலாக 2 கப் தண்ணி சேர்த்துக்கிறோம். 1 கப் ரைஸ்க்கு 2 கப் தண்ணி அளவாக இருக்கும். அதுக்கு மேலே நீங்கள் சேர்த்திங்கன்னா சாப்பாடு குழஞ்சிரும். அதனால் 2 கப் தண்ணி போதும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு நல்லா கொதி வரும்போது நீங்கள் குக்கர் மூடி போட்டு 1 விசில் மட்டும் வேக வச்சு எடுத்துருங்க ஹையில். 1 விசிலுக்கு மேலே விட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அடி பிடிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஏன்னா நம்ம வந்து ரைஸுக்கும் தண்ணிக்கும் கரெக்டாக எடுத்துருக்கோம். அதனால் 1 விசிலே போதும், நல்லா வெந்துடும். இப்போது ஸ்டீம் இறங்கினதுக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பீஸ் புலாவ் ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப மைல்டாக இருக்கும். இதில் எந்த மசாலா பவுடரும் கிடையாது. ரொம்ப மைல்டாக இருக்கும். இதுக்கு வந்து வெஜிடபிள் ஸ்டியூ ஒரு நல்ல காம்போவாக இருக்கும். வெஜிடபிள் ஸ்டியூக்கு நம்ம கேரட், பீன்ஸ், காலிஃப்ளவர், மஷ்ரூம், பொட்டேட்டோ எடுத்துக்கிறோம். இது கூட அரைக்கட்டு பாலக்கீரை எடுத்துக்கிறோம். இப்போ நம்ம இதுக்கு ஒரு மசாலா இருக்குன்னா அதுக்கு இஞ்சி 1/2 இன்ச், 10 பல் பூண்டு, 1 தக்காளி, 2 பச்சை மிளகா, இதெல்லாம் நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ ஒரு பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கோங்க. இதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு ஒரு ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி சேர்த்துக்கோங்க. இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்கிற வெஜிடபிள்ஸ் சேர்த்துக்கிறோம். வெஜிடபிள்ஸ் என்ன வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். உங்களோட ஃபேவரட் வெஜிடபிள்ஸ் எது வேணால் நீங்கள் இதில் ஆட் பண்ணிக்கலாம். பட் ஸ்டியூக்கு நிறையா வெஜிடபிள்ஸ் இருக்கணும். சேர்த்துட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி விடுங்க. ஸ்டியூவுமே உங்களுக்கு கொஞ்சம் மைல்டாக தான் இருக்கும். காரமெல்லாம் அதிகமாக இல்லாமல் மைல்டாக இருக்கும். கிட்டத்தட்ட சூப் மாதிரியே இருக்கும். இப்போ இதில் வந்து நம்ம அரைச்சி வச்சா அந்த தக்காளி, இஞ்சி, பூண்டு பேஸ்ட்டை சேர்த்துக்கிறோம். இதனோட ரா ஸ்மெல் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ மசாலா பவுடர், சில்லி பவுடர், மிளகுத்தூள், மல்லித்தூள், சீரகத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் எல்லாம் 1/2 டீஸ்பூன்லேருந்து 1 டீஸ்பூன் வரைக்கும் போட்டால் போதும். சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ 1 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா இந்த காய்கறியெல்லாம் நல்லா வேக வைக்கணும். மிக்ஸ் பண்ணிவிட்டு இதில் வந்து கீரை சேர்த்துறது ஆப்ஷனல் தான். கீரை வேண்டாம்னா நீங்கள் அந்த ஸ்டெப்பை வந்து ஸ்கிப் பண்ணிடலாம். வெறும் வெஜிடபிள்ஸ் மட்டுமே போதும். இப்போ மூடி போட்டு 5 மினிட்ஸ் வேக வைங்க. பாருங்கள், காய்கறியெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ நம்ம கீரை ஆட் பண்ணிக்கிறோம். ஆட் பண்ணி அப்படியே விட்டுருங்க. அப்படியே வேக வேக அந்த கீரை வந்து அப்படியே சுருங்கிட்டு நல்லா மெர்ஜ் ஆயிரும் அந்த வெஜிடபிள்ஸோட. பாருங்கள், இப்போ 5 மினிட்ஸில் வந்து கீரை நல்லா வெந்துருச்சு. இப்படி தான் இருக்கணும். ஃபுல்லாக வெஜிடபிள்ஸாக இருக்கணும். கொஞ்சம் வாட்டரியாக இருக்கணும் ஸ்டியூ. இதுதான் வந்து ஸ்டியூவோட கன்சிஸ்டன்சி. கிட்டத்தட்ட சூப் மாதிரியே தான் இது. இப்போ இன்னும் கொஞ்சம் உப்பு தேவைப்படுச்சு, அதனால் உப்பு போட்டாச்சு. இப்போ தேங்காய் பால், ஒரு திக்கான தேங்காய் பால் 1/2 கப்லேருந்து 1 கப் வரைக்கும் நீங்கள் எடுத்துக்கலாம். தேங்காய் பால் வந்து ஸ்டியூக்கு வந்து ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்கும். அவ்வளோதான். மிக்ஸ் பண்ணிவிட்டு ஜஸ்ட் ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே சிம்மில் வச்சுருங்க. நமக்கு வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், வெஜிடபிள் ஸ்டியூ இஸ் ரெடி. ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப மைல்டு டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பீஸ் புலாவுக்கு இது நல்ல காம்போவாக இருக்கும்.
இப்போ நம்ம பாக்ஸ் ரெடி பண்ணிடலாம். பீஸ் புலாவ் அண்ட் வெஜிடபிள் ஸ்டியூ ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.